ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். ஸோ ஒரு ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட் சைடை நம்ம லென்த்துன்ட்டோ ஷார்ட்டஸ்ட் சைடை நம்ம பிரெத்துன்ட்டோ எடுத்துக்கணும். இப்போது ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத். இங்கே லென்த்தை நம்ம எல் அப்படின்னு எடுத்திருக்கோம், பிரெத்தை பி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ எல் இன்ட்டு பி அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட், இப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா லென்த் 8 சென்டிமீட்டர், பிரெத் 5 சென்டிமீட்டராக இருக்கும்போது ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஃபார்முலா எடுத்துட்டதுக்கப்புறமா கொஸ்டினில் கொடுத்த மாதிரி எல்லோட வேல்யூவை 8 பிரெத்தோட வேல்யூவை 5 அப்படின்ட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 8 × 5 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். 8 5s are 40. அண்ட் கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இங்கே அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் யூனிட்ஸில் எழுதணும். ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்கொயர் யூனிட்ஸாக எழுதணும். ஸோ நமக்கு இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறனால 40 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் பார்க்கலாம். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணி வர்றது தான் நம்மளுக்கு பெரிமீட்டர் அப்படின்ட்டு தெரியும். ஸோ நம்ம ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எல் ப்ளஸ் பி ப்ளஸ் எல் ப்ளஸ் பி, அதாவது அந்த 4 சைட்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஒன்று நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போது நம்மளுக்கு அங்கே 2L இருக்குது. ஸோ அதை நம்ம 2L ப்ளஸ் அதே மாதிரி 2B இருக்கிறதுனால 2B அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ 2L ப்ளஸ் 2B அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இதில் இருந்து நம்ம 2 மட்டும் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 × L ப்ளஸ் பி அப்படின்ட்டு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிளுக்கு நம்ம எல் ப்ளஸ் பி ப்ளஸ் எல் ப்ளஸ் பி அப்படின்னும் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 × L ப்ளஸ் பி அப்படின்னும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, இப்போ நமக்கு சேம் கொஸ்டின். லென்த் 8 சென்டிமீட்டராக இருக்குது அண்ட் பிரெத் 5 சென்டிமீட்டராக இருக்குது. அப்போது நம்ம பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லென்த்தில் 8 சென்டிமீட்டரும் பிரெத்தை 5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அண்ட் ஃபார்முலா என்னது? பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு 2 × L ப்ளஸ் பி. ஸோ எல்லோட வேல்யூவை 8 பிரெத்தோட வேல்யூவை 5 அப்படின்ட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே ப்ராக்கெட் இருந்ததுன்னா ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். அப்போது 8 + 5 வேல்யூ என்னது? 13. அப்போ 2 × 13. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். அப்போ 2 × 13, 2 13s are 26. 26 அண்ட் நம்மளோட யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க அங்கே? சென்டிமீட்டர். அப்போ 26 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஒரு ரியல் லைஃப் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ரெக்டாங்குலர் ரூம் வித் அ லென்த் ஆஃப் 12 மீட்டர்ஸ் அண்ட் அ பிரெத் ஆஃப் 6 மீட்டர்ஸ். அதாவது ஒரு ரெக்டாங்குலர் சைஸில் ஒரு ரூம் இருக்குது. அதோட லென்த் 12 மீட்டர்னும் பிரெத் 6 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க? ஃப்ளோரோட ஏரியாவும் லென்த் ஆஃப் ரூம்ஸ் 4 வால்ஸும் நம்மளை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது லென்த் ஆஃப் ரூம்ஸ் 4 வால்னால் ஒன்றுமே இல்லை, பெரிமீட்டர் தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளோட லென்த் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 12, பிரெத் 6. ஸோ அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபைன் பண்ணலாம். ஃபார்முலா என்னது? L × B, அதாவது 12 × 6. ஸோ 12 6 நமக்கு என்ன தெரியும்? 72 அப்படின்னு தெரியும். அண்ட் நம்ம என்ன பண்ணணும்? யூனிட்ஸ் எழுத மறந்துடவே கூடாது கண்டிப்பாக. ஸோ 72 ஸ்கொயர் மீட்டர். இங்கே மீட்டர்லேயே கொடுத்ததுனால நம்ம யூனிட்டை மீட்டர் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ ஃப்ளோரோட ஏரியா நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? 72 ஸ்கொயர் மீட்டர். நெக்ஸ்ட், பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபைன் பண்ணலாம். ஸோ அதோட ஃபார்முலா என்னது? 2 × L ப்ளஸ் பி. ஸோ நம்மளோட லென்த் என்னது? 12, பிரெத் என்னது? 6. அப்போது 2 × 12 + 6. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 18. ஸோ 2 × 18. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 32 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் தி ரூம்ஸ் 4 வால் விச் இஸ் ஈக்குவல் டு
32 சென்டிமீட்டர். அண்ட் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளும் அண்ட் ரியல் லைஃப் ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். அண்ட் இதே மாதிரி மேக்ஸ் சிம்பிளாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.